நம்ம வீட்டில் இன்றைக்கி இடியாப்பம் தான். நல்லா சலிச்சு வச்சுருக்கிறேன். மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். தண்ணி வெது வெதுப்பாக சூடாக இருக்குது. அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெது வெதுப்பான தண்ணி தான் ஊற்றணும். நீங்கள் பால் கூட ஊற்றலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஊற்றுற தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு இடியாப்ப குளத்தூள் புழிஞ்சி வச்சுக்கலாம். இப்போ பிளேட்டில் நல்லா புழிஞ்சாச்சு. நான் ரொம்ப மெலிசாக புளியில் ஓரளவுக்கு தின்னாக தான் புழிஞ்சிருக்கிறேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாக இருக்குது, எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நான் ஆல்ரெடி தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இடியாப்பத்தை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இடியாப்பம் கம்மியாக இருக்கணும், தேங்காய் பால் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி தேங்காய் பாலில் ஏதேனும் ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் பால் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போது இனிப்பு சுவைக்காக நான் ஒயிட் சுகர் தான் போடுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். சுட சுட இடியாப்பம் தேங்காய் பால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.